ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் 10th சம் தான் பார்க்க போகிறோம். A man joined a company as assistant manager. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணியிருக்கான். த கம்பெனி கேவ் கிம் எ ஸ்டார்டிங் சேலரி 60,000. ஓகேங்களா, 60,000 ஸ்டார்டிங் சேலரி தந்துறாங்க. அண்ட் அக்ரீடு டு இன்க்ரீஸ் ஹிஸ் சேலரி 5% ஆனுவலி. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அவன் வாங்கின அந்த 60,000க்கு 5% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகேங்களா, அப்போ 60,000ஓட 5% ஆட் பண்ணி அடுத்த மாதத்துலேருந்து வாங்குவான். ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது இவன் வாங்கின அந்த சேலரியிலேருந்து 5% எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபுல்லாக அந்த வருஷம். ஸோ அப்படி போகும்போது வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 இயர்ஸ் கழிச்சு அவன் சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 6th இயர் அவன் சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம எழுதும்போது டேர்ம் 1 அப்படின்னு போட்டோம்னா 60,000 எழுதுவோம். இது டேர்ம் 2 அப்படின்னு போகும்போது அவன் என்ன கேட்குறான், டேர்ம் 5 = என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து டேர்ம் 1 60,000 வாங்குகிறான். அடுத்த செகண்ட் இயரில் 60,000ஓட அவன் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ வாங்குகிறான், 5% வாங்குகிறான். ஸோ அப்போ அவன் வாங்குகிற 60,000 அதில் இருந்து 5%, ஓகேங்களா, 5/10. அடுத்த செகண்ட் இயர் அவனோட சேலரி இது தான் 60,000 + 60,000ஓட 5% ரெண்டையும் சேர்த்து செகண்ட் இயரில் அவன் சேலரியாக வாங்குவான். ஓகேங்களா, அடுத்தது தேர்ட் இயரில் என்ன சேலரி வாங்குவான், இங்கே வர்றதோட ஒரு 5%. ஓகேங்களா, அப்போ இதை நான் தான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுக்கும் காமனாக 60,000 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன், ஃபஸ்ட் இயர் சேலரி 60,000. ஓகேங்களா, செகண்ட் இயர் சேலரி 60,000 சேலரி ஃபஸ்ட் இயர் வாங்கினதோட அந்த 60,000க்கு 5% எக்ஸ்ட்ரா வாங்குகிறான். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டுக்கு 60,000 காமனாக இருக்கிறதுனால 60,000 எடுத்து 1 + 5/100. ஓகேங்களா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60,000 இன்ட்டு இதை கட் பண்ணால் 1/20. ஓகேங்களா, 1 + 1/20 இதை வந்து 20 + 1/20 இப்படி எழுதலாம். கரெக்டாக, இங்கே 20 இருக்குது, இங்கே 1/1 இருக்குது. ஸோ 20 இங்கேயும் வரணும்னா 20 மல்டிப்ளை பண்ணுவோம். 20 + இது 1 ஆயிரும் கட் பண்ணும்போதே. ஓகேங்களா, ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 20, இது 1. அப்போ 20 + 1/20. ஸோ இதை நான் எடுக்கும்போது அவனோட செகண்ட் இயர் சேலரி என்ன வரும், 60,000 இன்ட்டு 21/20. ஓகேங்களா, இது செகண்ட் இயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் அவனோட சேலரி, இந்த சேலரி அவன் வாங்கிடுவான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட 10%, சாரி 5%. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 60,000 21/20 ஆட் ஆகும். அப்போ தேர்ட் இயரில் 60,000 21/22 இன்ட்டு 2 பவரில் 2 வரும். ஓகே, இது பவரில் 1 வரும், இங்கே அது கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்ட் இயரில் பவரில் 2 வருது. அவன் என்ன கேட்டிருக்கான், 5th இயர். அப்போ 5th இயரில் அவனோட சேலரி அப்படின்னா 60,000 இன்ட்டு 21/20 ஹோல் பவர், தேர்ட் இயர்னால் பவரில் 2, அப்போ 5th இயர்னால் பவரில் 4 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவன் வாங்கக்கூடிய சேலரி 5th இயரில். ஓகேங்களா, ஆஃப்டர் 4 இயர்ஸ்னாலும் 5th இயர்னாலும் ஒன்று தான். இது ருபீஸ்ன்றதுனால அப்படியே விடக்கூடாது, பவர்லாம் இருக்கிறத நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ 60,000 21/20 அப்படின்னா 1.05 ஹோல் பவர் 4. ஓகேங்களா, ஸோ இந்த 1.05 ஹோல் பவர் 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதை நம்ம போட்டு மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1.27628 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ 60,000 இன்ட்டு 1.2768 அப்படின்றத மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 672,000 ஒட்டி வரும். ஓகேங்களா, 6 12 5 12 60, 6 12 70,000. ஸோ 70,000 சம்திங் வரும். ஸோ இதோட முடிஞ்சால் விட்டுருங்க, இல்லாட்டி அதுக்கு மேலே செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இடம் இதுக்கு மேலே இல்லை. ஸோ அதனால் இதோட விட்டுட்டாலும் ஓகே தான், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா,
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம 11th சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் சிவமணி இஸ் அட்டெண்டிங் an interview for a job and the company gave 2 offers to him. ஓகேங்களா, 2 ஆஃபர் கம்பெனி தர்றாங்க. என்ன அப்படின்னா, ஆஃபர் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 20,000 to start with followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. ஓகேங்களா, அவன் வந்து சேலரி வந்து 20,000 ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன், ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 6% போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 22,000 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறான், பட் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து 3% மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டுலேயுமே என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் ஹி சேலரி இன் த 4th இயர் வித் த ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ 4th இயரில் ஏ அண்டு பிக்கு இதோட ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்கிறத நான் ஏ வந்து 20,000 இன்க்ரிமெண்ட் வந்து 5%, பி வந்து 22,000 இன்க்ரிமெண்ட் வந்து 6% எப்படி இருக்கு. ஸோ போன 10th சம்மில் என்ன செஞ்சோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து T1 வந்து 20,000. ஓகேங்களா, செகண்ட் மந்த்து T2 வந்து என்னது 20,000 சேலரி ப்ளஸ் 20,000ஓட 5% இன்க்ரிமெண்ட். ஓகேயா, ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதலாம், 20,000 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1 ப்ளஸ் இதை கட் பண்ணோன்னா 1/20. ஸோ 21/20ன்னு வரும். ஓகேங்களா, 20,000 இன்ட்டு 21/20, இந்த 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் இந்த ஆன்சர் வரும். இது வந்து செகண்ட் இயரில் பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 2 வந்தால் 1. அதே மாதிரி தேர்ட் இயரில் இதே மாதிரி போடலாம். ஸோ 20,000 21/20 ஹோல் ஸ்கொயர். ஃபோர்த் இயரில் இதே மாதிரி T4 வந்து 20,000 21/20 ஹோல் பவர் 3. ஓகேங்களா, ஸோ இதே இது பியில் எவ்வளோ சேலரி வாங்குறான் பாருங்கள். T1 வந்து 22,000, T2 வந்து 22,000 ப்ளஸ் 6%. ஸோ 22,000 6/100. Six by 100, 106/100. சாரி, இன்க்ரிமெண்ட் வந்து 6% கிடையாது. கொஸ்டினாக அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏ வந்து 20,000 ஆஃபர் பி வந்து 22,000. இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னா 6%. ஓகேங்களா, 20,000 வாங்கினா 6% இன்க்ரிமெண்ட், 22,000 வாங்கினா இன்க்ரிமெண்ட் வந்து 3%. ஓகேங்களா, ஸோ T1 அப்படின்றது தான் 20,000, T2ன்றது 20,000 சேலரி நெக்ஸ்ட் இயர் போகும்போது இந்த 20,000 சேலரியோட 6% இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னது 20,000 காமனாக இருக்குது. 1 ப்ளஸ் ஆர் 6/100. ஓகேங்களா, ஸோ 6/100 அப்படின்றது என்னது 0.06. கரெக்டாக, இதை வந்து நான் வந்து பாயிண்ட் இங்கே இருக்கிறதா அர்த்தம். 100 டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு 2 டிஜிட் தள்ளி வரணும். ஸோ ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுருப்பேன். ஸோ 20,000 1 ப்ளஸ் 1 பாயிண்ட் சரியா, இதை ஆட் பண்ணிங்கன்னா 1.06ன்னு வரும். இது T2. நெக்ஸ்ட்டு T3 பார்த்தீங்கன்னா இதே தான் 20,000 1.06 ஹோல் ஸ்கொயர். பவரில் 3 இருந்தால் ஸ்கொயர், 2 இருந்தால் பவரில் 1. T4 ஃபோர்த் இயர் தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ ஃபோர்த் இயரில் 20,000.06 ஹோல் க்யூப் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா, இது ஆஃபர் ஏ. ஆஃபர் பிக்கு பாருங்கள். T1 வந்து 22,000, T2 வந்து 22,000ஓட இன்க்ரிமெண்ட் எவ்வளவு 22,000ல் 3%. ஸோ இதில் நான் 22,000 காமனாக வெளியில் எடுத்தால் 1 ப்ளஸ் 3/100 103/100 அப்படின்னு வரும். ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா இங்கே சொன்னால் அதே ப்ரொசீஜர் தான் 1.03. ஓகேங்களா, ஸோ இது T2. T3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 1.03 ஹோல் ஸ்கொயர்.
T4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 1.03 ஹோல் பவர் கியூப். 4னா கியூப். ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு மேலேயும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை நான் 20,000 இன்ட்டு 1.06 ஹோல் பவர் 3 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா 1.19106 வரும். ஸோ இதை 2000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32,820.32 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இவன் வாங்கக்கூடிய 4th இயரில் இவனோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஆஃபர் ஏவை எடுத்தான். ஆஃபர் பியை எடுத்தான் அப்படின்னா 22,000 1.03 ஹோல் கியூப் இதை எடுத்தான் அப்படின்னா 1.092727 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு 39,994 ருபீஸு. ஆஃபர் பிஏ எடுத்தான்னா அவனோட 4th இயரில் அவனோட சேலரி இது. ஓகேங்களா? ஸோ 2 ஆஃபரில் எதை எடுத்தாலும் சேலரி எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு வர்ற ஆன்சர் இது தான். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் 12th சம் தான் பார்க்க போகிறோம். இஃப் a, b, c are 3 consecutive terms of an AP and x, y, z are 3 consecutive terms of GP. ஓகேங்களா? இது ஏபியில் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் டேர்மு, இது ஜிபியில் இருக்கக்கூடிய கன்சிக்யூட்டிவ் டேர்மு. அவன் என்ன கேட்டிருக்கான்? ப்ரூவ் தட் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே வந்து ஏபிசி வந்து கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர் ஏபியில். அப்போ டி ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அப்போ பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தால் 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. இது நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால் அப்படியே எழுதிட்டேன். ஏபியை பொறுத்த வரைக்கும் 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. அதே இது ஜிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதக்கூடியது எக்ஸு ஒய் இஜெட். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸு ஒய் இஜெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர் வந்து ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு இஜெட் பை ஒய். கரெக்டாக? ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு இஜெட் பை ஒய். இது ஈக்குவல் டு நான் கேன்னு எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஆரை நான் விட்டுட்டு கேன்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் சிம்பிளி இது ரெண்டை மட்டும் எடுக்கிறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு இஜெட். இது ஒரு ஈக்குவேஷன் வரும். ஓகேங்களா? இது ரெண்டை மட்டும் இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுக்கும்போது ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இஜெட் எக்ஸ் இஜெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு கேன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவல் டு கே, இது ஈக்குவல் டு கே. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது? இங்கே எழுதுகிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கே. ஓகேங்களா? இதில் இருந்து அதே மாதிரி இஜெட் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னா இதில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு என்னது? கே ஒய். ஓகேங்க? ஒய்கே. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு இந்த ஒய்க்கு பதிலாக எக்ஸாக மாற்றுறேன். எதுக்காக அப்படி செய்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் எக்ஸோட டேர்மில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு வந்து இஜெட் ஈக்குவல் டு ஒய்கே வேணாம், ஒய் எக்ஸு பவரில் கொண்டு வரேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகேங்களா? சப் ஈக்குவேஷன் 1 இன் 2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு ஒய், ஒய்க்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸு கே இன்ட்டு கே. ஓகேங்களா? ஸோ அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இஜெட்டு, இஜெட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுக்கிறேன். கொடுத்துருக்க கொஸ்டின் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் பவர் பி மைனஸ் சி நம்மளுக்கு தெரியும். பி மைனஸ் சி அப்படின்றதும் எக்ஸ்லேயே இருக்கட்டும். அதான் இதை நான் செஞ்சுக்கிறேன். பி மைனஸ் சி. இந்த ஒய்யை எக்ஸோட டேர்மில் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஒய்யை நான் எப்படி எக்ஸோட டேர்மில் சொல்லுவேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கே இருக்கா? ஸோ அப்போ எக்ஸு பவர் எக்ஸு கே இன்ட்டு சி மைனஸ் ஏ.
அடுத்தது அதே இஜட்டையும் நான் எக்ஸோட பவரில் சொல்கிறேன். ஸோ இஜட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர் பவரில் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எக்ஸு ஒய் இஜட்டு 3 வேரியபிளையும் நான் எக்ஸு டேர்மில் கொண்டு வந்திருக்கிறதுக்காக இவ்வளோ வேலை பார்த்துருக்குறேன். அதுக்கு தான் நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கேன்னு கொண்டு வந்திருப்பேன், இஜட் ஈக்குவல் டு எக்ஸு கே ஸ்கொயர்னு கொண்டு வந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் எக்ஸோட பவரில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், எக்ஸு பவர் பி மைனஸ் சி, நெக்ஸ்ட்டு எக்ஸ், இது ரெண்டையும் தனித்தனியாக உடைக்கிறேன். சி மைனஸ் ஏ இன்ட்டு கே பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸு பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு கே பவர் 2 ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபுல்லாமே இது டபுள் டேர்மை நான் ரெண்டாக உடச்சி விட்ருக்கேன். ஸோ இப்போ எக்ஸை ஃபுல்லாக எடுத்து எழுதுகிறேன். எக்ஸு பவரில் என்ன இருக்குது, பி மைனஸ் சி இன்ட்டு எக்ஸு சி மைனஸ் ஏ. அப்போ அதை அப்படியே ஆட் பண்ணலாமா, ப்ளஸ் சி மைனஸ் ஏ. அடுத்து இங்கே ஒரு எக்ஸில் ஏ மைனஸ் பி இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? இன்ட்டு கேவோட பவரில் பாருங்கள், சி மைனஸ் ஏ. அடுத்து இந்த 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போடலாம். ஸோ 2a மைனஸ் 2bன்னு வரும். ப்ளஸ் 2a மைனஸ் 2b இதுதான் வரும். ஓகேங்களா? அதாவது கே பவர் 2 இன்ட்டு ஏபி அப்படின்றத கே 2 ஓகேங்களா ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கே பவர் 2a மைனஸ் 2bன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நான் அந்த ஒரே ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல், பி மைனஸ் பி கேன்சல், எக்ஸு பவர் 0. கரெக்டாக? மேலே பவரில் எதுவுமே இல்லை, அதனால் எக்ஸு பவர் 0 இன்ட்டு கே சி மைனஸ் ஏ ப்ளஸ் 2a அப்படின்னா ஏ மைனஸ் 2b. ஓகேங்களா? ஸோ இங்கே சி ப்ளஸ் ஏ மைனஸ் 2b. ஸோ இங்கே மேலே பாருங்கள், நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஓகேங்களா? ஏ ப்ளஸ் சி 2b, ஏ ப்ளஸ் சி 2b, சி ப்ளஸ் ஏவாக இருந்தாலும் ஏ ப்ளஸ் சினாலும் 2b. ஓகேங்களா? ஸோ எக்ஸு பவர் 0னா 1 இன்ட்டு கே இன்ட்டு ஏ ப்ளஸ் சிக்கு 2b மைனஸ் 2b, 2b மைனஸ் 2b 0, கே பவர் 0. ஆன்சர் 1. எனிதிங் பவர் 0, ஆன்சர் 1. கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் போர்டு எக்ஸாமில் இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது கீழே கொடுத்துட்டு பவரில் 0 கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக 1 அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி கொடுத்துருப்பாங்க, 100 0 பவர் 0ன்னு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் 100 டிகிரின்னு வாசிப்போம். ஸோ கண்டிப்பாக அது 100 பவர் 0 அப்படின்னா ஆன்சர் 1. இது மைண்டில் வச்சுக்கோங்க, எப்போ கேட்டாலும் எழுதுகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பாருங்கள், இந்த சம்மில் ஸோ எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எழுதியிருப்போம். பிரித்து எழுதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் 1 கொண்டு வந்திருப்போம். இதுக்கு நம்ம மூல காரணம் எங்கே யோசிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யோசிச்சிருப்போம். ஸோ இந்த எக்ஸு ஒய்இ இஜெட்டு 3 இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 3ஐயும் தனித்தனி டேர்மில் இருக்கிறத நான் எல்லாமே எக்ஸோட டேர்மில் கொண்டு வரேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதில் எக்ஸு கே போடுவோம், இஜெட்டுக்கு பதில் எக்ஸு கே ஸ்கொயர் போடுவோம், எக்ஸு எக்ஸாகவே இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே எக்ஸு டேர்மில் வர்றதுனால இந்த எக்ஸு ஒய் இஜெட்டை ஒய்க்கு பதில் எக்ஸு இஜெட்டுக்கு பதில் எக்ஸு. ஸோ பவரில் இருக்கிறதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கே வரும். கே பவர் 0 1ன்னு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.